என்னடா கல்லெல்லாம் அமர்த்தி போட்டுருக்காங்க. காலை வணக்கம் ஐயா. சேர்லாம் அடிக்க வச்சிருந்தாப்ல போயிருவோமா? அதானே. யார் பாது கடையில கஸ்டமர் வந்து இம்பட் நேரம் ஆச்சு, யாரும் கண்டுக்க மாட்டியா? அதானே வந்துட்டாங்க. டேய் முதலாளி கடை அடிச்சாச்சுன்னு சொல்லி வெளியே அனுப்புடா. சரி முதலாளி. நான் மணி என்னண்ணா? ஏன் உங்க கடையில் வாட்ச் இல்லையா? 5 பேர் இருக்கீங்களே, சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு 11, உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா, இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா? அதான் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. யாரு? நாங்க இடத்த காலி பண்ணோம். ஆமா. டேய் நம்மள இடத்த காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணிடுவோம். இருங்கடா, உங்களுக்கு என்னதானே வேணும்? பிரியாணி வேணும். ஏம்பா இந்த நேரத்துல எப்படிப்பா பிரியாணி கிடைக்கும்? உன் கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றேன். டேய் இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி முதலாளி. எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம், பிரியாணி தான் வேணும். உள்ள வரும்போது போர்டெல்லாம் பாக்கலையா? இது வெஜ் ஹோட்டல்ப்பா, இங்க நான் வெஜ் எல்லாம் கிடைக்காது. அப்ப வெஜ் பிரியாணி கொடு. வெஜ் பிரியாணியா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏன்டா அப்படி ரகலை பண்றீங்க? உங்களுக்கு பிரியாணி தானே, சத்தப்படாத உட்காருங்க, நானே வாங்கிட்டு சொல்றேன். ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அப்படி வா வழிக்கு. டேய் முதலாளி இங்க வாடா, சொல்லுங்க முதலாளி. ஒரு 5 பிளேட் பிரியாணி வாங்கி வந்து குடுறா. போடா சீக்கிரமா வா. இப்படி ஊருக்கு 4 பேர் இருந்தா கடை விளங்கிடும். இந்தாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? போய் தண்ணி கொண்டு வா, 5 கிளாஸ். மாப்ள கடிச்ச லாபத்தெல்லாம் எப்படி தர்றானுங்க பாரு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? நல்லா இருப்பியா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. டேய் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா. என்ன டைம், என்ன சத்தம், என்னடா பண்றீங்க? சாப்பிட வந்து சார், சாப்பிட்டு கிளம்பு சார். சாப்பிட்டு காசு கொடுக்காம போறாரு சார். அது சாப்பிட்டு காசு கொடுக்காம போறாரு. ஆமா சார். சார் போய் சொல்றாரு சார், காசு கொடுத்தாச்சு. காசு கொடுக்கல இரு சார். இரு, இங்க பார், சின்ன பையன் போய் சொல்ல இவன சின்ன பையன் 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டா சார். என்னது தம்பி, என்ன சாப்பிட்ட நீ? அங்கிள் கோனார் கடை மட்டன் பிரியாணி. என்னது கோனார் கடை மட்டன் பிரியாணி? அத வாங்கிட்டு வந்து ஏன்டா வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? இல்ல ரொம்ப பசிச்சது. சரி நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சார். காசு இரியா, நான் பேசிட்டு இருக்கேன். அவரே போய் சொல்றாரு. டேய் காசு கொடுப்பாங்கடா. உட்கார சார். காசு வாங்கி கொடுங்க சார். வண்டி போட்டீங்க. பை அங்கிள். என்ன மேட்டர்? வா சார் இது ரொம்ப பெரிய பில்லு சார். என்ன பெரிய பில்ல? அவனுங்களே சின்ன பசங்க கோனார் கடை பிரியாணி வாங்கினு ஹோட்டலுக்கு வந்தானுங்க. அவனுங்களை சாப்பிட விட்டதே தப்பு, இதுல காசு வர கேக்குற? சார் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது? நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கற்பனையை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டு முட்டி தட்டிட்டா போச்சு. ஆமா நாங்க 4 பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கிறோம். சாப்பிட என்ன இருக்கு? முதலாளி கோனார் கடை பிரியாணி வாங்கிட்டு. கோனார் கடை பிரியாணியா? நைட் எடுத்து பீரோ கோனார் கடை பிரியாணி வசம் போக மாட்டேதே. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுவோம். இங்கே உட்காந்து பேசலாமா? உட்காந்து. பேர் கேட்டிங்களா? இந்தாங்க. ஏய் கார்லாம் ஓட்டுவீங்களா? லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஐடி கார்டுங்க. ஐடி கார்டா? ஏய் இது உன் தங்கச்சியா? நான் தான் அது. வா செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. உங்க பேர் அருணா? அருணாங்க. அருணா? அதான் அருணாவான்னு கேட்டேன். இது உங்க மொபைல் நம்பர் தானே? இல்ல அப்பா நம்பர். பட் இது கால் பண்ணலாம்ல? ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ நான் எப்படி உங்க கூட பேசுறது? நீங்க வேணா நைட்டு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அது போதும். அப்போ இதை நான் வச்சுக்குவா? ஸ்கூல் போக வேண்டாமா? நம்ம கிட்ட ஐடி கார்டு கேட்பாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? கேளுங்க. நீங்க பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் பையன் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டாங்களே. நான் ஒன்னும் நம்பல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அப்ப நம்புவாங்கல்ல. நான் தான் நம்புறேன்ல. அப்போ ஓகே. அங்கிள் அழகா இருக்கீங்க, கொஞ்சம் சாவி தரீங்களா?
இந்த சைக்கிள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா சொல்ற? எடுத்துடா. பாய் அங்கிள். பார்த்ததுமே ஃப்ரெண்டை கைட்டி விட்டுறாங்கன்னு சினிமாவில் சொல்கிறது சரியாக தான் இருக்கு. இறங்கு. அண்ணா 2 கார்னர் செட் தானே? ஆமா கார்னர் செட் தான். சரிண்ணா. எப்படி ஆரம்பிக்கிறது? சரி மெதுவா ஆரம்பிப்போம். இப்போ நான் கூட வந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை. அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குலாம் மட்டும் அந்த ஆசை இல்லையாக்கும். நான் அப்படி சொல்லலப்பா. எங்க குடும்பம் ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மா அப்பா வேற வயசானவங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். பொண்ணை பெற்ற எல்லா அப்பா அம்மாவுக்கும் இதே கவலை தான். சரி அதுக்கு என்னப்போ? நீ இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தேன்னா எங்க வீட்டில் உன்னை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு வேற முடியுது. அப்புறம் யாரையாவது பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல வேலைக்கு போ. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்றேன். ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா ஒரு வேலைக்கு போயிடுவேன். இப்போ அதை பத்தி பேசுற நேரமா? வேலைக்கு போகணுமா? வேலைக்கு முதல்ல அந்த பயலுகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. நான் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ அவங்களோட சுற்றணும்னு எனக்கு தெரியும். சும்மா அட்வைஸ்லாம் பண்ணாத. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறதே கேட்க மாட்டேன். பெருசாக வந்துட்டா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. சே, இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. வழியாத கேவலமாக இருக்கு. ஹாய். இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு விஜி. இவரை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா. போலாம் வாடி. உட்காருங்க. அப்புறம் இவங்க இலக்கியா என் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். ஓ ஹாய். வணக்கம். அவ எப்பவுமே அப்படிதான். அவளை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நானே என் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். யாரு? டேய் சிவா, வாடா. டேய் உன் வேலையை பாரு. ஒரு நிமிஷங்க. டேய் சிவா, வாடா. டேய் கூப்பிடல, வாடா. டேய் வாடா. வா. சூப்பரா இருக்கு. இவன் தான் ஓகே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓ சிவா. ஹாய். டேய் நீ பேசுனாங்க. டேய் இருடா. பேசிட்டு வாடா. ஏதாவது பொண்ணுகிட்ட ஏமாந்துருப்பானோ? உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதா? அது வந்து சரி, அப்படியே ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திருந்தாலும் எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைக்கிறது. அவன் எப்போவுமே அப்படித்தான். அவனை விடுங்க, நம்ம பேசலாம். இவன் வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. இலக்கியா என்ன பண்ற? வா. விஜி அப்புறமா பார்க்கலாம். பிரியா, பிரியா, என்ன பிரியா? ஓகே, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். வாடி. சீக்கிரம் வண்டி எடு. நிறைய பேசலாம் நினைச்சா ஆனா பேச முடியல. என்னடா அப்படி பண்ணிட்ட? அப்புறம் நீ சொல்ல விட்றத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மாப்பிள்ள இலக்கியா செமையா இருக்கல்ல? எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கன்னு சுற்றிக்கிட்டே இருக்க. உனக்கு போரே அடிக்காதடா. கடுப்பேற்றிக்கிட்ட. சரி சரி, நம்ம பசங்களை ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளு. இந்தா வந்துருச்சுல்ல. ரஞ்சித் எங்கடா இருக்க? நான் பாரில் இருக்கேன்டா. அவனுங்க எங்க? தெரிலடா, நான் மட்டும்தான்டா இருக்கேன். சரி, அவனுங்களை அங்கே வர சொல்லு, நாங்களும் பார்க்க வந்துடுறோம். இதாங்கண்ணா. நான் மாதிரி கேட்காமக்கெல்லாம் ஓம்பாட்டை கொண்டு வந்து வைக்கிற. ஒரே நேரத்தில் 5 பீர் வாங்கி குடிக்க மாட்டீங்க. ஒரு பீர் வாங்கி 5 பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லைம்பீங்க. டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது எனக்கு தேவையா பஸ்? அதான் ஒரு பீரை கொண்டு வந்து வச்சிட்டேன். ஏய் பயங்கர உசாரியா நீ. கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய் அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா போய் ஆளுக்கு ஒரு பீரா மொத்தமா 4 பீர் எடுத்துட்டு போ. மாதிரி நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்க. நீ போய் 3 பீர் எடுத்துட்டு போதும்.
எனக்கு ஒரு 7 up. சரிண்ணா. ஆமா இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்ள. இவன் ஒருத்தன் அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கான். அது என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் ஏத்துற. சாமியார் மாதிரி பேசாரா? யாரு? நான் சாமியாரா? நீங்களே கற்றுக் கொடுங்க சார். இந்தாங்கண்ணா. இவன் கூட ஒரு ஸ்கூல் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்றும் மார்க்கண்டேன்டா, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுமாப்ல. கரெக்டாக சொன்னமாப்ல. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே இவனு போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவ சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏன்டா தானா வந்தா ஏற்றுக்க வேண்டியதானே? டேய் இல்லைன்னா ஆள் யாருன்னு சொல்றா, இவனா ஏத்துக்குவான்ல. மாப்பிள்ள ரொம்ப நன்றிடா. சாப்பிடு. அட போங்கடா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க. அட என்னடா. Cheers. Cheers டா. சரிடா. டேய் ஆளுக்கு உங்க பேர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? எல்லாம் உனக்கு பயந்துக்கிட்டுதான். ஏய் அவன் உங்க ஃபிகருங்களை கூட்டிட்டு வாங்கடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டாப் அடிக்கலாம். தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமாண்டா, அப்படிதான் செய்யுங்கடா. நம்ம கூட பழகினாதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்மளை பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க. ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பு தான். இதுல இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுத்தணும்னு வச்சுக்குவேன், நல்லா மணக்கும். பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா, அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போயிடுங்க. அவுட்டிங்கா? இங்காரு யாரெல்லாம் கூட்டு நான் அவுட்டிங் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் ஜெயிலில் போய் கம்பியை கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவ அப்ப போலீஸ். இருங்கடா, பொண்ணுங்களால வர முடியுமா முடியாத நாம ஏன்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்ட்டே கட்டுருவோம்.